இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்ல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ரீசனிங் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கேட்பாங்க? 10 क्वेश्चन கேட்க போறாங்க. ஓகேங்களா? அதனால தான் ரீசனிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா பார்ட் 3. ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 பார்த்தாச்சு. சோ இது பார்ட் 3 வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா, நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் கேக்குறாங்க. சோ 12 வாங்கினா எத்தனை அழுகி போயிருது? 3 அழுகிருச்சு. அப்ப 100 மாம்பழங்கள் வாங்கினா எத்தனை அழுகும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா 12 மாம்பழங்கள் நான் வாங்குறேன். எத்தனை அழுகிறது? 3 அழுகிறது. அப்ப 100 மாம்பழங்கள் வாங்கினால் எத்தனை அழுகும்? சோ எத்தனை அழுகும்? இந்த எத்தனை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதான் பாக்ஸ் மெத்தட். ஓகேவா? டைரக்டா போடுறது. 12ல 3 அழுகிருச்சு. அப்ப 100ல எத்தனை அழுகும்? அவ்வளவுதான். இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப 12x equal to 3 into 100. அப்ப x இங்க வச்சுக்கோங்க. 3 into 100 divided by 12 ன்னு வரும். அடிச்சு போட்டீங்கன்னா 1 3 3, 4 3 12. 1 நாள் 4, ஓகேங்களா? 2 நாள் 8. அப்புறம் ரிமைனிங் I நாங்க 20ன்னு வரும். அப்ப x is equal to 25. Answer 25. அப்ப 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும்னா 25 அழுகிய மாம்பழங்கள் இருக்கும். ஆப்ஷன் சி. புரிஞ்சுங்களா? சோ அப்படியே டைரக்டா போடுங்க. 12ல 3 அழுகிருச்சு. அப்ப 100ல எத்தனை அழுகும்? அவ்வளவுதான். பாக்ஸ் போட்டுக்கோங்க. இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காணுங்க. சோ கண்டிப்பா டிஎன்பிசில விடுபட்ட எண் ஒரு சீரியஸா கொடுத்துட்டு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துட்டோம், இல்லைன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல கொடுத்துட்டோம் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே கொஞ்சம் கான்செப்ட் படி யூஸ் பண்ணுங்க. ஒண்ணு ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இல்லைன்னா கொடுத்துருக்க 2 நம்பரை கியூப் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 2 நம்பரை ஆட் பண்ணி பாருங்க, மைனஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? டக்கு டக்குன்னு சால்வ் பண்ற மாதிரி கொஞ்சம் நிறைய சம் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20 13 7, 38 22, 40. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்காங்க. இங்க 28. சோ பாத்தீங்கன்னா என்னது? ஒண்ணு இது ரெண்டே மைனஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா இது ரெண்டே மைனஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா இது ரெண்டே மைனஸோ இல்ல பிளஸோ பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு சென்டர்ல இருக்கிற ஆன்சர் கிடைக்கலாம். ஓகேங்களா? சோ அதான் இங்க பண்ணிருக்காங்க. 20ல 7 போச்சுன்னா எவ்வளவு? 13. 13 வந்துருச்சா? அப்ப முதல் எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் கழித்தால் நடுவுல இருக்கக்கூடிய அந்த எண் கிடைத்துவிடும். ஓகேங்களா? இப்ப இங்க 30 மைனஸ் முதல் எண் 30, கடைசி எண் 22. இது ரெண்டே நம்ம இங்க பண்ணோம்னா என்ன வரும்? 30ல 22 போச்சுன்னா 8. சோ நடு எண் கிடைத்து விட்டது. அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது 40 minus 28 என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். நடு எண் கிடைத்து விட்டது. ஓகேங்களா? அப்ப முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நடுவுல இருக்கிற எண் கிடைச்சிருது. ஓகேவா? சோ சில இதுல முதல் எண்ணையும் மைனஸ் கடைசி எண்ணையும் பிளஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணா இது கிடைக்கலாம். சோ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கான்செப்ட் படி நீங்க நிறைய சம் சால்வ் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி 12. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1 square plus 2 square plus 2 square is equal to 3 square ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 square plus 3 square plus 6 square is equal to 7 square கொடுத்திருக்காங்க. 3 square plus 4 square plus 12 square is equal to 13 square எனில் 6 square plus 7 square plus 42 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ கொடுத்திருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் கொடுத்திருக்கனால சோ இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணி பார்த்தா இந்த சைடு இருக்கிற ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். அப்ப 1 square plus 2 square, 2 square plus 2 square is equal to 3 square கொடுத்திருக்காங்களா? அப்ப 1 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணா 4, இங்கேயும் 2 ஸ்கொயர் பண்ணா 4, இங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்ப இங்கிட்டும் சேமா வந்துருச்சா? 1 plus 4 5, 5 plus 4 9, 9 is equal to 9 வந்துருச்சு. சோ அப்ப இதை செக் பண்ணீங்க கரெக்டா வருது. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? சோ 2 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus 6 square is equal to 7 square கொடுத்திருக்காங்க. அப்ப 7 square என்ன? 49 நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா? அப்ப ஸ்கொயர் பண்ணி பார்த்தலாமா? இத 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 6 ஸ்கொயர்னா 36. அப்ப 36 plus 9 40, 45, 45 plus 4 49. அப்ப இந்த சைடு இருக்கிற மதிப்பும் இந்த சைடு கொடுத்திருக்க மதிப்பும் நம்மளுக்கு சேமா இருக்கு. அததான் இந்த கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே பண்ணி பாருங்க. கரெக்ட். இந்த இதையும் பண்ணி பாருங்க. இங்க 13 ஸ்கொயர் தான் வரும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இத சால்வ் பண்ணலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? 6 ஸ்கொயர் plus 7 ஸ்கொயர் plus 42 ஸ்கொயர்
ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 ஸ்கொயர் எவ்வளவு உங்களுக்கு 36. 7 ஸ்கொயர் எவ்வளவு 49. ஓகேங்களா. 42 ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1764 தான் பாத்தீங்கன்னா 42 ஸ்கொயர். ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1849 கிடைக்கும். சோ இதுக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ண தெரியாத என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்ஷன்ல இருந்து போங்க. ஆப்ஷன்ல இத ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இத ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இத ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இத ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. டக்கு டக்குன்னு ஸ்கொயர் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வந்து 1849 வரும். ஓகேங்களா. சோ இது என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 43 ஸ்கொயர். ஓகேங்களா. சோ இத வந்து ஆப்ஷன் மூலமா செக் பண்ணி பாருங்க. 43 ஸ்கொயர் 43 into 43 வந்து பாத்தீங்கன்னா 1849 வரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C. ஓகேங்களா. சோ இங்க நம்மளுக்கு என்னது என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அந்த இது எல்லாத்தையுமே கூட்டி வர நம்பர் கிடையாது, அந்த நம்பருடைய ஸ்கொயர். ஓகேங்களா. அப்ப 43 ஸ்கொயர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ACEG என்பது 16 எனவும் DFGH என்பது 25 எனவும் குறிப்பிட்டால் HIKM என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ இந்த மாதிரி ABCD வச்சு கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேங்களா. சோ கொடுத்திருக்கிறதுல எதவோ வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணியோ இல்லைன்னா மல்டிபிகேஷன் பண்ணியோ தான் வந்துட்டு இந்த நம்பர் வந்திருக்கும். மேக்ஸிமம் இங்க நம்பர் கம்மியா இருக்கனால ஆட் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ACEG. ஓகேங்களா. சோ ACEG. அப்ப A ஓட பொசிஷன் என்ன, இங்க A ஓட பொசிஷன் 1, C ஓட பொசிஷன் என்ன 3, E ஓட பொசிஷன் என்ன 5, G ஓட பொசிஷன் என்ன 7. ஓகேங்களா. சோ கூட்டி பார்க்கலாமா, கூட்டி பார்த்தா நமக்கு 16 வருதான்னு பார்க்கலாம். முதல்ல 1 + 3 4, 4 + 5 9, 9 + 7 எவ்வளவு 16. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இங்க எல்லாத்தையுமே கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதே மாதிரிதான் DFGH equal to 25. சோ கூட்டி பார்த்தரலாமா. D ஓட பொசிஷன் என்ன 4, F ஓட பொசிஷன் என்ன 6, G ஓட பொசிஷன் என்ன 7, H ஓட பொசிஷன் என்ன 8. சோ இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தரலாமா, 25 வரணும். ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா 8 7 15, 15 ஒரு 6 21, 21 ஒரு 4 25 வந்துருச்சு. அப்ப இது ரெண்டும் இந்த மாதிரி கொடுத்திருக்கனால இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். அப்ப HIKM. ஓகேங்களா. HIKM தானே கேட்டிருக்காங்க. H ஓட பொசிஷன் என்ன உங்களுக்கு 8, I ஓட பொசிஷன் என்ன உங்களுக்கு 9, K ஓட பொசிஷன் என்ன 11, M ஓட பொசிஷன் என்ன 13. ஓகேங்களா. சோ இப்ப ஆட் பண்ணலாமா. 8 8 16 1 வந்து 8 + 9 வந்து பாத்தீங்கன்னா 17, 17 ஒரு 11 எவ்வளவு உங்களுக்கு 28, 28 ஒரு 13 11 + 40, சோ 41 வரணும் ஆன்சர். ஓகேவா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 41 வரணும். ஆப்ஷன் B. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் கேக்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க். சோ கொடுத்திருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். 21 கொடுத்திருக்காங்க, அடுத்து 25 கொடுத்திருக்காங்க, அடுத்து 34 கொடுத்திருக்காங்க, அடுத்து 50 கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 111 கொடுத்திருக்காங்க, 160 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ மொத்தம் வந்துட்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 7 நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ என்ன சொல்லிருக்காங்க, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது, எதையிலுமே வந்துட்டு இடையில டிக்ரீஸ் ஆகல. ஓகேவா. அப்ப ஏதோ ஒரு நம்பர் ஆட் ஆகி தான் அடுத்த பொசிஷனுக்கு போகுது. அப்படிதானே. சோ 25 கூட ஏதோ ஆட் பண்ணி 25, 25 கூட ஏதோ ஆட் பண்ணி 34, 34 கூட ஏதோ நம்பர் ஆட் பண்ணி தான் 50 வந்திருக்கு. அப்படிதான் வந்திருக்கு. ஓகேங்களா. சோ அப்புறம் இன்க்ரீஸா போயிட்டே இருக்கனால நம்ம எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பாத்துக்கலாம். சோ 21ஓட எதை ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு 25 கிடைச்சிருக்கு +4, 21 + 4 25, 25 ஓட எதை ஆட் பண்ணதுனால 34 கிடைச்சிருக்கு +9. அப்ப 25 + 9 34, 34 ஓட எதை ஆட் பண்றதுனால 50 கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா +16, 34 + 16 50. அப்ப இது கூட இதோ இங்க வந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணனாலதான் இங்க ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா. அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இது 4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 9 16 இந்த மாதிரி வருதுல, கண்டிப்பா இது எல்லாமே என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா. 2 ஓட ஸ்கொயர் தான் 4, 3 ஓட ஸ்கொயர் தான் 9, 4 ஓட ஸ்கொயர் தான் 16. அடுத்து அப்ப என்ன வரணும், 5 ஓட ஸ்கொயர் தான் என்னது இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆகும். அப்ப இந்த 4 ஸ்கொயர் பண்ணா 16 வருது, இந்த நம்பரோட இந்த 16 ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு 15 வருது 50 வருது. அப்ப இங்கே அதே மாதிரிதான்
5 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு 25. அப்ப இந்த நம்பரோட இந்த 25 ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் கிடைச்சிரும்ல. அப்ப 50 plus 25 எவ்வளவு உங்களுக்கு 75 நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் இது. ஓகேவா? சோ இப்ப இதுக்கும் பாருங்களேன் 75 இங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 111 வருது. அப்ப பிளஸ் 36 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 75 ஓட 36 ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 111 கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயர். 6 × 6 36. அப்ப இந்த நம்பரோட நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 75 ஓட 36 ஆட் பண்ணாதான் 111 கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து ஆட் ஆகி நெக்ஸ்ட் நம்பர் வருது. சோ புரிஞ்சுங்களா எப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல்ல டிஃபரன்ஸ் பாத்துக்கிறோம். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பரா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க கண்டிப்பா வந்துட்டு 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயருக்கு அப்புறம் 5 ஸ்கொயர் தான் வரும். அப்ப 5 ஸ்கொயர்னா 25. இந்த நம்பரோட நம்ம 25 ஆட் பண்ணும் பொழுது இந்த நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிரும் 75. சோ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி 75 தான் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராஜு என்பவர் நெக்ஸ்ட் பாருங்க. ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர் தூரம் நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு தூரம்னு கேட்டிருக்காங்க, எந்த திசையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேப் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒண்ணு. இது வந்து நார்த் தெரியும், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். முதல்ல எதை நோக்கி நடக்க தொடங்குறார்? ஒரு வாக்கிங் போறாரு. சோ நம்ம தெற்கு நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஓகேவா? சோ தெற்கு நோக்கி எவ்வளவு தூரம் போறாரு? 20 மீட்டர் தூரம் போறாரு. சரி நம்ம 20 மீட்டர் தூரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 மீட்டர் தூரம் போறாரு. சோ இதான் தெற்கு நோக்கி. இங்கதானே இருக்கு சவுத்து. சோ இதை நோக்கி அப்படியே நடந்து வராரு. 20 மீட்டர் தூரம் வரைக்கும் வந்துட்டாரு. 20 மீட்டர் தூரம் வரைக்கும் வந்துட்டாரு. சரி நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அப்படி நடந்த அவரு வடக்கு நோக்கி திரும்பி 8 தூரம் நடக்கிறார். ஓகேங்களா? சோ அப்படியே சவுத்த நோக்கி வந்த அவரு திரும்பி வடக்கு நோக்கியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்து என்ன பண்றாரு? 8 மீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கிறாரு. ஓகேங்களா? 8 மீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து இங்க நிக்கிறாரு. ஃபுல்லா ரீச் ஆகல. இங்கதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓல ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே இப்படி தெற்கு நோக்கி நடந்து வந்து 20 மீட்டரை ரீச் பண்ணிட்டு திரும்பவும் வடக்கு நோக்கி 8 மீட்டர் வரைக்கும் தான் போயிருக்காரு. போயிட்டு 8 மீட்டர் போனவர் அவரு சரி நம்ம ஏன் நார்த் சைடு போகணும், ஈஸ்ட் சைடு போலான்னு சொல்லிட்டு கிழக்கு நோக்கி 5 தூரம் என்னது 5 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் துரைக்கிறார். சோ இப்படியே வடக்கு நோக்கி வந்தவர் 8 மீட்டர் தூரம் நடந்து வந்தவர் சரி இனி கிழக்கு நோக்கி போலான்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 5 மீட்டர் தூரம் நடக்கிறார். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. முதல்ல 20 மீட்டர் தூரம் நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார். அப்ப 5 மீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறாரா? ஈஸ்ட்னா என்னது? இதான் கிழக்கு. கிழக்கு நோக்கி நடந்து இங்க இருக்காரு இப்ப. சோ என்ன கேக்குறாங்க? ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார்? இது வந்து ஆரம்ப இடம். இங்கதான் அவர் ஆரம்பிச்சாரு. இப்ப இருக்கிற இடம் என்ன? இப்பதான் வந்துட்டு பிரசன்ட்ல இங்க இருக்காரு. அப்ப இந்த ரெண்டுக்கு இருக்கிற தூரம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் திசை என்னன்னு கேக்குறாங்க. திசை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன திசை? தென்கிழக்கு. சோ சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிறாரு. ஓகேவா? தெற்குக்கும் கிழக்குக்கு நடுக்கிறதுனால தென்கிழக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ தென்கிழக்குலதான் இவர் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம ஆன்சர் இங்க அடிச்சிடலாம். ஓகேவா? மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து தென்கிழக்குன்னு கொடுக்கல. இது ஒண்ணுதான் தென்கிழக்குன்னு கொடுத்துருக்கான். அப்ப இந்த ஆன்சர் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம போட்டலாம். ஓகேங்களா? ஆனா தூரமும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப என்னது? இதை பாத்தீங்கன்னா எனது பித்தாகரஸ் தியரம் ஞாபகத்துக்கு வருதா? a ஸ்கொயர் பிளஸ் பிசி ஈக்குவல் டு சிஏ அந்த மாதிரி. ஓகே சி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இது வந்து ஓன்னு வச்சுக்கிறாங்களா? அவர் தொடங்கின பாயிண்ட் ஓ. இங்க வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இதை வந்து ஒரு பித்தாகரஸ் ஃபார்ம்ல இருக்கா, முக்கோண ஃபார்ம்ல இருக்கறனால பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ஓபி ஸ்கொயர். இதான் பித்தாகரஸ் தியரம். இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு என்னது? ஓஏ எவ்வளவுன்னு தெரியும்ல? எவ்வளவு தெரியும் ஓஏ? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இங்க 20 மீட்டர் நடந்துட்டு திரும்ப 8 மீட்டர் நடந்தார்ல. அப்ப 20ல 8 போச்சுன்னா எவ்வளவு? 12 மீட்டர். சோ ரிமைனிங் இங்க இருக்கிற அளவு பாத்தீங்கன்னா 12 மீட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க 20 மீட்டர் அதுல இருந்து 8 மீட்டர் நடந்து வந்துட்டாரு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இங்க 12 மீட்டர் தான் இருக்கும். அப்ப ஓஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது
12 ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்னது? இங்க நம்மளுக்கு தெரியும் 5 ஸ்கொயர். 5 மீட்டர் நடக்கிறாரு கிழக்கு நோக்கி. அப்ப ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 ஸ்கொயர். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓபி ஸ்கொயர். இதைத்தானே கண்டுபிடிக்கணும். தொடங்கிய திசையிலிருந்து இப்ப எந்த திசையில எவ்வளவு தூரத்துல இருக்கிறான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஆரம்ப நிலையில இருந்து இப்ப எந்த தூரத்துல இருக்கிறார் இதுதான் கேக்குறாங்க. அப்ப ஓபி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது 144, 5 ஸ்கொயர்ங்கிறது 25 ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். அப்ப 25 பிளஸ் 144 அப்படிங்கிறது எவ்வளவு? 169 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு ரூட் ஆயிருமா? 169. சோ அப்ப 169க்கான ரூட் எதை வந்து ரூட் 169 ரூட் எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். 13 × 13 தானே 169. சோ அதை ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு 13 கிடைக்கும். அப்ப ஓபியோட தூரம் என்ன? எவ்வளவு தூரத்துல அவர் தென்கிழக்கு திசையில இருக்காரு? 13 மீட்டர் தூரத்துல அவர் தென்கிழக்கு திசையில இருக்காரு. அவ்வளவுதான். புரியுங்களா? சோ இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா புடிச்சிடலாம். ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம சால்வ் பண்ணி இங்க போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின், தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் யாவை? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி அந்த எண்களை வச்சுதான் வரும். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? ஏஇஜெட் ஜிடி எம்என், இங்க வந்து எக்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, ஒய்பி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஏஇஜெட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஏங்கிறது முதல் எழுத்து, இஜெட்ங்கிறது கடைசி எழுத்து. அப்ப இங்க வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து ரைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதானே? ஓகேங்களா? சோ இங்க வந்து ஏஇஜெட் கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஏஇஜெட் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இங்க எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஏஇஜெட், ஏங்கிறது லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ரைட்ல இருந்து இஜெட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. புரிஞ்சா? லெஃப்ட்ல இருந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இங்க ரைட்ல இருந்து இஜெட் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்ப இது ஒண்ணுல இருக்கு, இது ரைட்ல இருந்து ஒண்ணுல இருக்கு. அடுத்து என்ன? ஜிடி கொடுத்திருக்காங்க. ஜிடி, ஜிங்கிறது எத்தனாவது பொசிஷன்? 7th பொசிஷன்ல இருக்கு. அப்ப ரைட்ல இருந்து டீங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7. டீங்கிறதும் 7வது பொசிஷன்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா வர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது லெஃப்ட்ல இருந்து அதே நம்பர் 7வது பொசிஷன்ல என்ன இருக்கு, ரைட்ல இருந்து 7வது பொசிஷன்ல என்ன இருக்கு, அந்த மாதிரி லெஃப்ட்ல இருந்து 5வது பொசிஷன்ல என்ன இருக்கு, ரைட்ல இருந்து 5வது பொசிஷன்ல என்ன இருக்கு. சோ இந்த மாதிரி சேமா வரணும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? எம்என், இதுக்கும் நம்ம செக் பண்ணலாம். எம்என், எம் அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 13வது பொசிஷன்ல இருக்கு. என் எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்தலாமா? அதே 13 தான் வரணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்ப எண்ணும் 13வது பொசிஷன்ல இருக்கு. அப்ப எல்லாமே வந்துட்டு சேமா இருக்கு. அதே மாதிரிதான் இங்க என்னது? இங்க வர்றது நம்மளுக்கு சேமா இருக்கணும். ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. JH செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்து செக் பண்ணலாம். JH, J எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 10வது பொசிஷன்ல இருக்கு. H எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணி பாத்தீங்கன்னா 19வது பொசிஷன்ல வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19வது பொசிஷன்ல வருது. அப்ப J10, H வந்து 19. ரெண்டு சேமா இருக்கா? சேமா இல்ல. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. இப்ப பி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். SH, S எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 19வது பொசிஷன்ல இருக்கு. இப்பதான் H பார்த்தோம். H எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 19வது பொசிஷன்ல இருக்கு. அப்ப லெஃப்ட் சைடுல இருந்து S அப்படிங்கிறது 19வது பொசிஷன்ல இருக்கு. ரைட் சைடுல இருந்து 19வது பொசிஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா H இருக்கும். சோ எண்ணி பாருங்க. இப்படி எண்ணி பாத்தீங்கன்னா H வந்து 19வது பொசிஷனுக்கு வரும். அப்ப S-உம் 19, H-உம் 19. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்படி ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட்ல இருந்து அதே பொசிஷன், ரைட்ல இருந்து அதே பொசிஷன், அந்த மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் SH. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 5 plus 3 is equal to 34 மற்றும் 6 plus 2 is equal to 40 என தரப்பட்டால் 7 plus 1 இன் மதிப்பு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? 5 plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. 34. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 தான் வருது. ஆனா இங்க எப்படி 34 வருது? 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 வருது. அப்ப 8 ஸ்கொயர் பண்ணி பாருங்க, 64 வருது. அப்ப 64 இங்க கொடுக்கல, 34 தான் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டையுமே ஆட் பண்ணி நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு 64 வருது. அந்த மாதிரி நம்மளுக்கு இங்க வரல. அப்ப அது அந்த கான்செப்ட் தப்பு. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஒருவேளை தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி பாருங்க. அப்ப 5 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் என்ன வருது? 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25, 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 34 வந்துருச்சு. ஓகேங்களா?
சோ இந்த மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க 6 plus 2 6 plus 2 14 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா 6 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 40 வரும். 6 ஸ்கொயர்ங்கிறது 36, 2 ஸ்கொயர்ங்கிறது 4. ஓகேவா இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. 4 அப்ப 36 plus 4 எவ்வளவு 40. அப்ப என்ன பண்ணிருக்காங்க இத ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, 5 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, 3 ஸ்கொயர் பண்ணி 2 ஆட் பண்ணிருக்காங்க, 6 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, 2 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, 2 ஆட் பண்ணிருக்காங்க. 40 கிடைச்சிருச்சா? சோ அதே கான்செப்ட தான் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் 7 ஸ்கொயர் பண்ணணும், 1 ஸ்கொயர் பண்ணி 2 ஆட் பண்ணணும். பண்ணிடலாமா 7 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். ஓகேவா 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது 49, 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது 1. அப்ப ஆன்சர் என்ன வரணும் 50. புரியுதா? சோ ஆப்ஷன் சி. சோ இங்க கொடுத்திருக்கிற நம்பர் எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா ஒன்னு ஸ்கொயர் பண்ணி பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா கியூப் பண்ணி பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா 2 ஆட் பண்ணி வர்றதை கூட ஸ்கொயர் பண்ணிருக்கலாம். ஓகேவா சோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அங்க ஈஸியா போய் நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா சோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா சோ இங்க வந்து மொத்தம் வந்துட்டு 5 சம் பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு 5 சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.